குட் மார்னிங். நேற்றுக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட 122வது பிறந்தநாள் விழா கொண்டாடியிருக்கோம் எல்லோரும். அவர் ஒரு மாபெரும் தலைவர், இந்தியா முழுக்க அறியப்பட்ட தலைவர். அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்து 1903 ஜூலை 15 அப்புறம் படிப்படியாக அரசியல் களத்தில் புகுந்து இந்தியா முழுவதும் பாராட்டும்படியாக, ஏன் உலகம் முழுக்கவே பாராட்டும்படியான ஒரு நிலையை அடைஞ்சிருந்தார். இவர் கர்ம வீரர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அவருக்கு. படிக்காத மேதைன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நாம் தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் படிச்சிருக்கோம், கல்வியில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முதல் விதை போட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். அவரோட அரசியல் நாலேஜ் ரொம்ப புகழ்பெற்றது. கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவார் அவங்கள. முதல்ல மதிய உணவு திட்டம் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர். நம்மை விட்டு பிரிந்து 49 ஆண்டுகள் ஆனாலும் அவரை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பல அரசியல் கட்சிகள் இன்று காமராஜர் போல ஆட்சி நடத்த வேண்டும் என்று முன்னுதாரணமாக சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர் நம்ம தமிழகத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்திருக்கிறார். அவர் மிக மிக ஏழ்மையான குடும்பம், மிக கிராம சூழ்நிலையில் வளர்ந்து வருவார். அந்த அளவுக்கு புகழ்பெற்றிருக்கார். ஒரு முறை அவர் பீகாரில் போய் பேசுகிறாரு. அங்கே இருக்கிற மக்கள் தமிழில் தான் பேசுகிறாரு, அவருக்கு ஹிந்தி தெரியாது. தமிழில் பேசும்போது அங்கே இருக்கிற மக்கள் கை தட்டுறாங்க. அங்கே நிருபர்லாம் கேட்குறாங்க, அவர் என்ன பேசுகிறாருன்னு புரியல, ஏன் கை தட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, காமராஜர் எதை பேசினாலும் அது சரியாக இருக்கும், நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தாங்க அவங்க. அதே மாதிரி ஒரு தடவை பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு கொஞ்சம் டல்லாக இருந்திருக்காரு. என்ன நேரு டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். அதுக்கு நேரு சொல்லியிருக்காரு, இந்த வேர்ல்டு பேங்க்கில் நம்ம இந்தியாவுக்கு கொஞ்சம் பணம் கேட்டிருக்கோம், அதுக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரி நமக்கு கேரண்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க அவங்க. நான் அமெரிக்காவில் கேட்டேன், எனக்கு கேரண்டி கொடுங்க எங்கள் கண்ட்ரிக்கு அப்படின்னு கேட்டது, நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னாரு அவர். காமராஜர் உடனே சொன்னார், அவங்க கடை ஏதாவது இருக்கா நம்ம ஊரில் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் இருக்குது, பேங்க் ஆஃப் அமெரிக்கா இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவனை மூட சொல்லு அப்படின்னாரு. ஸோ எப்படி ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் வச்சுருந்தார் பாருங்கள் அந்த வயசில் அவர். உடனே நேரு போய் சொல்லியிருக்காரு, இஃப் ஆர் நாட் கிவிங் கேரண்டி யூ ஹேவ் டு க்ளோஸ் டவுன் தி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னோடனே மறுநாளே போய் கேரண்டி கொடுத்து எல்லாம் நடந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிக சிறப்பான ஒரு மனிதர். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தமிழகத்தில் அவரை தோக்கடிச்சாங்க அந்த 1967 எலெக்ஷன்ஸில். அது காலத்தின் கட்டாயம்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி மாற்றுக் கட்சியினரும் அவரை போல் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கல்வி தந்தை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது அவருக்கு. எக்ஸ்பர்ட் இன் பாலிட்டிக்ஸ், கிங் மேக்கர், அதனால தான் அவர் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாமளும் அவரோட பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடலாம். அந்த ஒரு நாளில் தான் கொண்டாடணும் அவசியம் இல்லை, அவரை எப்போல்லாம் நினைக்கிறோமோ அவரை பற்றி நம்ம கொண்டாடலாம். காமராஜர் புகழ் வாழ்க.